வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம். தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 5/2/2023 ஃபார்னூன் பேட்ச் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்ற கொல்லிப்பாவை நூலின் ஆசிரியர் யார்? ராஜமார்த்தாண்டன். கப்பல் எனும் பொருள் தரும் சொல் வங்கம். புனையா ஓவியம் புறம் போந்தன இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. பிற நன்மை கருதி நமக்கு நஞ்சாக கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா நாகரிகம் வேண்டுபவர். அடுத்தது, இடுக வென்றோ சுடுக வென்றோ பழி வழிபடுக இப்புகழ் வெய்யோன் தலையே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. அடுத்தது, நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல என்ற வரி எந்த மன்னனை பற்றியதுன்னு பார்த்தோம்னா அதியமான். கைமுறை இச்சொல்லில் இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. வெந்தாறு பொன்னின் அந்தி புப்ப என்ற இப்பாடலில் அமைந்துள்ள படிமம் என்னன்னு கேட்குறாங்க. உருப்படிமம். அடுத்தது, கூற்று 1. கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்த ஓவியர். இது சரி. அடுத்தது, கூற்று 2. தீர்க்கதரிசி என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் கவியரசுன்னு கொடுத்துருக்கு. இது கவியரசு கிடையாது, புவியரசுன்னு வந்திருக்கணும். அதனால கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. A2 தான் சரி. அடுத்தது பார்க்கலாம். புறநானூற்றை முதலாக பதிப்பித்தவர் யார்? உவே சுவாமிநாதன் ஐயர். அடுத்தது பார்க்கலாம். நோ என்னும் எழுத்தின் ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும்போது தரும் பொருள் என்ன? துன்பம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் யானையை பாத்திரமாக வைத்து எழுதப்பட்ட நூல் எது? மத்தகம். கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடுத்த கேள்வி, சிலம்பு கழியி நோன்பை மேற்கொள்ளும் மாந்தர் யார்? தலைவனின் தாய். அடுத்த கேள்வி பார்க்கலாம். காட்டும் கருணை உடையவரே எனினும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா என்ற பாடலுக்கு உரியவர் யார்? தேசிக விநாயகனார். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தோரிய மகளிர் எக்கலையில் வல்லவர்கள். சரியான விடை ஆடல் கலை. அடுத்த கேள்வி, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? அயோத்திதாசர். அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து எந்த எழுத்துன்னு கேட்குறாங்க. ழ. அடுத்த கேள்விக்கு போலாம். பண்டைய உள்நாட்டு வணிகத்தில் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்ற வணிக குறிப்பு செய்தியை கூறிய சங்க இலக்கிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. அகநானூறு. உவா உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க.
சரியான விடை ராமன், சுக்ரீவன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழன் என்ற சொல்லை முதலில் எடுத்தாளப்பட்ட இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்பர் தேவாரம். இந்த கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, திங்கள், ஞாயிறு, மழை என்று இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது போலாம். இவற்றில் எவை தொழில் பெயர் விகுதிகள் கிடையாது? அ, இல், து. இதுதான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். குலமின்னார் மழை பெய்யென பெய்யும் பாடலடி பயின்று வரும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா திருமலை முருகன் பல்லு. அடுத்தது பொறுத்துக. அடுத்த கேள்வி பொறுத்துக பார்க்கலாம். இந்த பொறுத்துக பார்த்தோன்னா ஆசிரியப்பாவோட வகைகளை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் பார்க்கலாம். எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் நிலைமண்டில ஆசிரியப்பா. அடுத்தது நடு ஆதி அந்தத்து அடைத்தரு பாதத்து அகவல். இது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அடுத்தது இடைப்பல குன்றிகள். இது இணை குரல் ஆசிரியப்பா. அடுத்தது கடை அயற்பாதம் நேரிசை ஆசிரியப்பா. இப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா A2ல தான் இருக்கு. அடுத்த கேள்விக்கு போலாம். புதிர்களுக்கான விடைகளை தேர்வு செய்க. வண்டியையும் இயக்கும் பெரும் கப்பலையும் தாங்கும்னு கேட்டிருக்காங்க. இதோட விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆழி. தமிழ் கவிஞர் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது சதாவதானி என்று பாராட்டு பெற்றவர் யாருன்னா செய்குத்தம்பி பாவலர். நுட்பமான ஒலிப்பு முறையை உடைய எழுத்து ஆய்த எழுத்து. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்த ஊர் எது? மதுரை.